வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கடங்கா நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம ஜீவா மனோவை அடிச்சு பின்னுறாங்க. ஏண்டா உனக்கு எப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிவு? இந்த தேனு அண்ணி எவ்வளவு பாவம், அவங்கள ஏமாத்த எப்படிடா மனசு வந்து நீ என்ன சொல்ற ஜீவா? அடடா, நம்ம கதை முழுசா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்க அப்படின்னு மனோ நினைச்சுக்கிட்டு, எப்படியானாலும் பரவாயில்ல, தேனை நான் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக இவனுக்கிட்ட எனக்கு அகிலாவுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கலை அப்படின்னு நான் அடித்து சொல்லணும். இவன் கண்டிப்பாக நம்பும்படியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஜீவா அடின்னு அடிக்கவும், இந்த பாரு என்ன நம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் கண்டிப்பாக அகிலாவை கல்யாணம் பண்ணலடா, புரிஞ்சிக்க அப்படின்னு அந்த இடத்துல பல்ட்டி அடிச்சு விடாவ. என்னடா இவன் வேற இப்படி சொல்கிறான். அங்கே என்னன்னா அகிலா குழந்தையோட இவன் தான் என் புருஷன் அப்படின்னு தெளிவாக சொல்லுது. யார் சொல்லதை நம்பது அப்படின்னு தெரியலை. இன்னொரு சைடு பார்த்தோன்னா அந்த மீனாட்சியோட அக்கா தேன்மொழி, அவங்கள பார்க்கவே பாவமாக இருக்குது. அப்படி ஒரு மதனிக்கு இவன் எப்படி துரோகத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஜீவா கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு மணமேடைக்கு மாப்பிள்ளை வரட்டும் அப்படின்னு மனக்கோலத்தில் நம்ம மனோ போய் இருந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம தேனும் மணமகளாட்டு இருந்தாச்சு. அப்போ தான் என்னடா பண்ண அப்படின்னு பால்கனியில் இருந்து மண்டையை பிச்சு யோசித்துட்டே இருக்காங்க நம்ம ஜீவா. கொஞ்ச நேரத்தில் ஜீவாவை ஓவர்டேக் பண்ண நம்ம அகிலா வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க குழந்தையோட வரக்கூடாது அப்படின்னு ஜீவா சொல்லி வச்சுருப்பாங்க மண்டபத்தில். நானே எங்கே நடக்கும் அப்படின்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இங்கே பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக மனோ அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடுவான். அதனால நான் கிளம்புறேன் என் பிள்ளையை கூட்டிட்டு அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்கி வந்துடுறாங்க நம்ம அகிலா மண்டபத்துக்கு. அங்கே மனோவை பார்க்குறாங்க. நிப்பாட்டுங்க அப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் ஷாக்கிங்காக போகிறாங்க. அப்போ தான் இந்த பாரு மனோ, உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்ட உனக்கு முடியுதுடா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் மனோவை சட்டையை பிடிச்சி உலுப்பி 5-6 அரைகிறாங்க. அப்பா நீ கண்மணி நம்ம மனோவை கெட்டி பிடிக்குது. அப்போ தான் தேனுக்கு தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம், ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஆனால் தேனு அதிரடியாக ஒரு முடிவை எடுக்கிறாங்கங்க. அவங்க அந்த தாலி அந்த மணப்பொண்ணு கழுத்தில் கிட்ட வச்சுருந்த அந்த தாலியை எடுத்து அப்படியே மனோட்ட கொடுத்து, இந்த பாருங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி உங்கள் மனைவியை ஆக்கிக்கிடுங்க. ஏன்னா அந்த பிள்ளை அப்பானி உள்ள பாசத்தை காட்டுதில்ல. அப்படி இருக்க நேரம் எப்படி எனக்கு எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தை ஏமாற்றி உங்களுக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிரு பார்த்துருப்பீங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. நம்ம ஜீவா மேலேருந்து, அடடா இவன் வசமாக மாட்டிக்கிட்டான், நம்மகிட்ட போய் சொல்லிக்கிட்டு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னான். ஆனால் இங்கே கிளினி அகிலா கிழிச்சு தொங்க போட்டுட்டா அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. நாங்கள் கொடுத்த 4 லட்சம் பணம் கையில் கொடுத்ததை தரணும் அப்படின்னு நம்ம மீனாட்சி கேட்குறாங்க. அப்போதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 4 லட்சத்துக்கு நீ ஏன்னா எங்கள் வீட்டில் லாஸ்ட்டாக இருக்கவனா கெட்டிக்கிட்டு போ அப்படின்னு அந்த ஜீவாவை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஆனால் இந்த பாருங்க ஒரு விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, நீ நினச்சதை எல்லாமே குட்டி சோறாக நம்ம நினச்சதை நடத்திட்டு இதுக்கெல்லாம் மனோதான் காரணம். ஏன்னா அவன் இப்படி ஒரு வாழ்க்கையை அதுக்கு முன்னாடியே தொடங்கி வச்சுருக்கான்னு இப்போ தான் தெரியுது. என் பாண்டிக்கு இனி பணத்தை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம அப்பத்தான் முழிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம ஜீவா இதுக்காக தான் நம்ம அன்னை மனோ அடிக்கடி கோபமாக யாருக்கிட்டேயோ பேசிட்டு இருந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்டோமே, அது இவங்ககிட்ட தான் பேசியிருப்பான் போல். இப்போ நல்லாவே புரியுது. இவங்களை ஏமாற்றிக்கிட்டு தேன் கழுத்துலேயும் தாலியை கட்டிடலான்னு பார்த்துட்டு இருக்கான் கள்ள பையன். நம்ம வீட்டில் ஒட்டுமொத்த குடும்பமும் ப்ராடு போல தான் இருக்குது. இவன் பாண்டியோட கேடுகட்ட வேலையை நான் செய்திருக்கானே அப்படின்னு விடக்கூடாது. ஏற்கனவே அப்பத்தா இவனை வச்சு தான் இவனுக்கு தலையில் மிளகா அரைச்சி நம்ம பாண்டிகை கணக்கை செட்டில் ஆக்கலான்னு இருக்காவ. ஆனால் இவனே இப்படி ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அப்பத்தா விட போடுறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். என்ன டைம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஆட்டோ ஓட்டிட்டு ஓடி போய் ரீச் ஆகிறாங்க. மனோவை சட்டையை பிடிச்சி உலுப்பி, என்னடா கூத்து பண்ணியிருக்க, என்னடா என்ன சொல்ல அப்படின்னு நம்ம மனோ அப்படி ஒரு ட்ராமாவை போடுறாங்க பார்ப்போம்.
அகிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே தேனு அன்னி மதனியையும் கல்யாணம் பண்ணணும்னு நீ ஸ்கெட்சு போட்டிருக்க, 2 குடும்பத்தையும் ஏமாத்திருக்கா என்னை பொறுத்தவரையில். அதடா இவன் அகிலாவை நான் கல்யாணம் பண்ணது எல்லாம் எப்படி இவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஒன்றும் புரியலடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பிக்கிட்டு, அகிலாவை நான் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு வந்து தேனை கல்யாணம் பண்ண ஆசையில் நம்ம அகிலாவை கல்யாணம் பண்ணலை அப்படின்னு வந்து மறைக்கிறாங்கங்க நம்ம மனோ. அதே நேரத்தில் ஜீவாவுக்கு இப்போ இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பானான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது, புரியலையே. இவன் வேற அகிலாவை நான் கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லலாம், இப்போ என்ன பண்ண, அப்போ அந்த பொண்ணு என் புருஷேன்னு தெளிவாக நம்ம மனோவை பார்த்து சொல்லாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டையை பிச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜீவா. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம அகிலாவுக்கு வீட்டில் வந்து ஒரே படபடப்பு, என்னை கொஞ்சம் விட்டோன்னா என் வாழ்க்கை வந்து அப்படியே வந்து போயிடும் நாசமாக, என்னொரு பொண்ணு கழுத்தில் என் கணவர் வந்து தாலி கட்டிடுவார், அதுக்கப்புறம் நான் எங்கே போய் நியாயம் கேட்பேன், நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிப்பாட்டி ஆகணுமே, இதுக்கு மேலே இங்கே இருக்கலம்மா, நாங்கள் போகிறேன், என் பிள்ளைக்கு கொஞ்சம் குணமானது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கண்மணி பாப்பாவை தோளில் போட்டுக்கிட்டு நம்ம அகிலா வந்து களம் இறங்கி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இந்த சைடு ஜீவா வந்து எப்படிடா இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மகன் வரட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாப்பிள்ளையை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மாப்பிள்ளை வந்து எப்படியாவது தேனை கழுத்தில் தாலி கட்டி எனக்கு மனைவியாக தேனை ஆக்கிக்கிடணும் அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் வந்து அவர் படப்படுத்திட்டு இருக்காரு, உண்மையை வெளிக்கொண்டு நம்ம குட்டுக்கு வெளிப்பற்றக்கூடாதுன்னு ஒரு பயத்தில் இருக்காரு. இந்த சைடு பொண்ணை வந்து தேனும் வந்து வராங்க, அக்கா எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி கேட்க, எப்படிடி நீ என் வாழ்க்கைக்காக எவ்வளவோ செய்திருக்க, ஒன்றை நான் மறப்பேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அக்காவும் தங்கச்சியும் கட்டி தழுவி அன்பை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. மகளும் வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம அகிலாவும் மண்டபத்துக்கு தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் கண்மணி பாப்பா வந்து ஓடி போய் அப்பா அப்படின்னு வந்து மண்டபத்தில் ஸ்டேஜில் இருந்த தன்னோட அப்பாவை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. யாரடி நீ அப்பான்னு இவனை போய் கட்டி பிடிக்க அப்படின்னு வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து அப்பத்தா கத்தா, என்ன வாயை மூடுங்க, உங்கள் பேரே என் கழுத்தில் தாலி கட்டி எனக்கு ஒரு பிள்ளைன்னு வந்துக்கிட்டு இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுறேன், நீ சொல்லது உண்மையா மனோ, என்ன அது வந்து அப்பத்தான்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் ஒன்று போடுறாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து குடும்பமும் கோபத்தில் கொந்தளிக்கும். நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துட்டு, இந்த மனோ பண்ண வேலைக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்ல நேரம், இந்த கல்யாணத்தை நம்பி நாங்கள் எவ்வளவோ செலவு பண்ணிட்டோமே, இனி என்ன பண்ண அப்படின்னு சொல்ல நேரம், தேனு என்ன கூத்தாக இருக்குது, நீங்கள் உங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் என்கிட்ட நாடகம் ஆடி என்னை கல்யாணம் பண்ண அளவு வந்துட்டே, எனக்கு இந்த கல்யாணம் தேவையில்லை, தாலியை எடுத்து ஒழுங்காக அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அகிலா கழுத்தில் தாலியை கிட்ட வச்சுறாங்கங்க. அது ரெடியாக அதோட பார்த்தோன்னா, அப்பத்தா நாங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மாட்டேருந்து வாங்கின 4 லட்சம் ரூபாய் இப்போ எனக்கு வந்தாகணும் அப்படின்னு வந்து மீனாட்சி வந்து நிற்க நேரம், என்ன பார்க்குற, உனக்கு உங்கள் வீட்டில் இருந்து பொண்ணை எடுத்து இங்கே வரணும்னு தானே இருந்து, வேணா என் வீட்டில் லாஸ்ட் ஒருத்தன் இருக்கான், அவனை நீ வேணா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்து மீனாட்சிகிட்ட சொல்ல நேரம், வேறு வழி இல்லை மீனாட்சி, ஒரு ஆளாவது நம்ம குடும்பத்துலேருந்து கல்யாணம் ஆகி போகணும், இந்த மனமேட வந்து நம்ம செலவு எல்லாத்தையும் பார்க்க நேரம், மீனாட்சி நீ ஒத்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்க வைக்கிறாங்க. பையன் யார் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம ஜீவா வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தா, ஐயே இவன் ஒரு திருட்டு பையனாச்சே, இவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையை வந்து ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவாவோட அம்மா சக்தி போய் சொல்கிறாங்க, என் பையன்லே இவன் நல்ல பையமா, நீ நல்லா இருப்ப, ஒத்துக்க மீனாட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. ஆனால் நம்ம தேவி வந்து அடித்து பிடிச்சி நம்ம பாண்டியை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும், ஆனால் முடியல போல இருக்கே அப்படின்னு வந்து அப்பத்தா என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னார். அன்னபூர்ணி எல்லாம் தலைகீழம் ஆயிடுச்சு, எல்லாமே இந்த மனோதான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்கங்க அன்னபூர்ணி.